வெல்கம் டு டிவியூஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக பெஸ்ட்டு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம தளபதி விஜய் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து ஒருத்தரோட ஃபேன் பாய் மூமெண்ட்டாக வந்து ஒரு லேட்டஸ்ட்டாக வந்து வெங்கட் பிரபு அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மூவி தான் அது, த ஈக்குவலைசர். 2014 ரிலீஸ் ஆன த ஈக்குவலைசர் மூவி பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் ஹீரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட். ஓகே, ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மர் மெரைன் ஆஃபீஸர். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு அஃபீஷியலும் கூட, டிஐஏ அஃபீஷியல், ரிட்டையர்டு. ஓகே, ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பாஸ்டனில் வந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரோட கேரக்டர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப டிசிப்ளினான ஒரு ஆள், டைமை கீப் அப் பண்ணுற ஒரு ஆள். அண்ட் தென் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க லைக் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு மாங்க் மாதிரி தான், ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரி தான் இருப்பார். பட் ஸ்டில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து நல்வழிப்படுத்தணும், அவங்க வந்து ஒரு லைஃப்பில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள், ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாகவும் பேசக்கூடிய ஒரு ஆள் தான் நம்ம ஹீரோ ராபர்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு வேலை உண்டுன்னு பார்த்துட்ருக்கிற ஒரு ஆள். கிட்டத்தட்ட ஒரு மாங்க் மாதிரியே தான் வாழக்கூடிய ஆள். அவருக்குன்னு யாருமே இல்லை, ஒரு தனியாக ஒரு வீட்டில் அவர் பாட்டுக்கு அவரோட வேலையை செஞ்சுக்கிட்டு புக்கை படிச்சுக்கிட்டு அப்படி இருக்கார். ஸோ இப்போ அவர் வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரால்ஃபி அப்படின்னு ஒருத்தர் இருக்காப்புல. ஸோ கூட வேலை செய்கிற ஒரு ஆள். அவர் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி கார்டு ஆகணும் அப்படிங்கிறது அவரோட ஆசை. பட் அவரோட ஃபிசிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குண்டாக இருப்பாப்புல. பட் அது ஆகணும்னு ஆசை, பட் அதுக்கான முயற்சியை வந்து அந்த ரால்ஃபி பண்ணவே மாட்டான். ஸோ நம்மால் தான் வந்து கைடு பண்ணுவோம், அப்போ இந்த மாதிரி நீ பண்ணு, பர்ஃபெக்டாக எதிர்பார்க்காத, ப்ராக்ரஸாக இரு, அதே வந்து உனக்கு பர்ஃபெக்டாக கொடுக்குங்கிற மாதிரி எல்லாம் பேசி ஸோ அவனை வந்து கைட் பண்ணிகிட்டே இருக்காப்புல. ஸோ நம்ம ஆள் வந்து எப்போவுமே புக்கு படிக்கிற ஒரு ஆள். ஒரு டைமுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு கடைக்கு போயிடுவாப்புல, நம்ம பாஷையில் சொல்லணும்னா ஒரு பேக்கரிக்கு போயிடுவாப்புல நைட்டு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு இருப்பா, அவள் பேர் வந்து டெரி. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களுக்கு பேரெல்லாமே தெரியாது, பட் ஒரு விஷயத்தில் வந்து கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து கனெக்ட் ஆகி ஒரு கும்பலுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த கும்பலோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சால்வி. அவங்க வந்து ஒரு ரஷ்யன் மாஃபியா. ஸோ கால் பண்ணோடனே நம்ம டெரி வந்து போயிடுவாப்புல. பட் அந்த டெரிக்கு வந்து இது பிடிக்கல. டெரியோட ஆசை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சிங்கர். ஸோ இது ரிலேட்டடாக வந்து நம்ம ராபர்ட் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து டெரியோட உண்மையான பேர் வந்து அலினாங்கிற ஒரு விஷயமே சொல்லுவாங்க. எனக்கு வந்து பாட்டு பாடுறது தான் ஆசை, நான் வந்து என்னை இப்படி ஆக்கிட்டாங்க, ஆனால் எனக்கு இது பிடிக்கல, நான் என் லைஃப்பை வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னால், உன் லைஃப்பை நீ வாழு, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த மாதிரியான ஒரு பொண்ணை வந்து நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் போகிறாப்புல. ஸோ இப்போ ரெண்டு பேருமே வந்து போயிட்டு இருக்கும்போது தான் வந்து அந்த சால்வி வந்து நம்ம அந்த டெரியை வந்து அடித்து இழுத்துட்டு போயிடுறான். அது கூட வந்து அந்த ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துட்டு போயிடுறான். லைக் என்னென்னா அந்த ப்ராஸ்டியூட் பண்ணுறதுக்கு உனக்கு ஆள் வேணும்னா எனக்கு கூப்பிடு, நானே அனுப்பிச்சுட்றாங்கிற மாதிரி ராபர்ட்கிட்டே அந்த கார்டை கொடுத்துட்டு போயிடுறான். ஸோ அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணை காணோம். என்னடா இந்த டைமுக்கு இருக்குமே அப்படின்னு அவன் யோசிக்கும் போது அந்த பொண்ணு வரல. திரும்ப அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது தான் அந்த பேக்கரி கடைக்காரர் சொல்கிறாப்புல, இந்த மாதிரி அந்த பொண்ணை யாரும் அடிச்சிட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அப்படி அந்த பொண்ணை பார்க்க போகும்போது தான் இன்னொரு பொண்ணு வரா. ஸோ அப்போ தான் அவங்களும் அதே அந்த மாஃபியா கிட்ட வேலை செய்கிற ஒரு ஆள் தான். ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு அந்த சால்வி வந்து ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அந்த இடத்துக்கே நம்ம ஆள் வந்து கிளம்பி போய். ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லாமே வந்து ஆக்ஷன் தான். ஏன்னா நம்ம ஆள் வந்து டைம் கீப் அப் பண்ணுற ஒரு ஆள். ஸோ நம்ம ஆள் வந்து என்ன செட் பண்ணி வச்சுருப்பாப்புல அப்படின்னா, இந்த 16 செகண்ட்ஸில் அங்கே வந்து ஒரு 5-6 பேர் இருப்பாங்க, அந்த 5-6 பேருமே 16 செகண்ட்ஸில் கொண்டாடுறோம் அப்படின்னு. பட் நம்ம ஆள் கையில் துப்பாக்கியிலையும் கொல்ல மாட்டாப்புல, எல்லாமே வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாத்தையும் கொண்டதுக்கப்புறம் டைம் பார்த்தா வெறும் 28 செகண்ட்ஸ் தான் இருக்கும். பட் அதுவே வந்து 28 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் வந்து சூப்பராகவே எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இது ஆனவுடனே அது வந்து ஒரு பெரிய கேங். ஸோ ரஷ்யன் மாஃபியான்னு சொன்னோம்ல, ஸோ அங்கேருந்து இன்னொரு ஆள் வராப்பில், யாருன்னு கேட்டால் நிக்கோலாய். ஸோ அந்த கேங்கோட ஹெட்டு கிடையாது, அந்த ஹெட்டுக்கு ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா நிக்கோலாய் வந்து ராபர்ட் வீட்டுக்கே தேடி போயிடுவான். ஸோ அந்த நிக்கோலாய் வந்து ராபர்ட் வீட்டுக்கு தேடி போகிறான்ல, ஸோ அப்போ அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் தான் எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். லைக் எனக்கு ராபர்ட் மேலே, அந்த கேரக்டர் மேலே ஒரு ரொம்ப ஈர்ப்பானதுக்கு காரணம் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் சீன் தான். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ராபர்ட்டுங்கிற கேரக்டர் ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிது. ஸோ அவங்க தெரிஞ்சிருச்சு, ராபர்ட்டுமே வந்து கண்டுபிடிச்சிட்டாப்புல, ஓகே இவனுக்கு இனிமேல் நம்ம விடமாட்டானுங்கன்னு சொல்லிட்டு அவனை வந்து கொல்றதுக்குமே நிறையா அட்டெம்ப்ட் எல்லாமே பண்ணுவாங்க. பட் அதெல்லாமே வந்து ஃபெயில் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம ஆள் வந்து எங்கே போகிறாப்புன்னா சூசன் ஒருத்தங்க பார்க்க போகிறாங்க. ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் அமெரிக்காவில் ஒரு ரிட்டையர்டு அஃபீஷியல். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து இந்த நிக்கோலாய் யார், இந்த ரஷ்யன் மாஃபியாலாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு
எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணும்போது தான் தெரியுது அந்த ரஷ்யன் மாஃபியாவோட ஹெட்டு வந்து புஷ்கின். ஓகே, ஸோ அந்த புஷ்கினுக்கு தான் இவனுக்கு எல்லாருமே வந்து வேலை பார்க்குறானுங்க. அமெரிக்காவில் வந்து நிறைய இல்லீகல் பிஸ்னஸ்ஸு, ட்ரக்கு, வெப்பன்ஸு, பெட்ரோல், இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் வந்து அவனுக்கு பண்ணிகிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த ரஷ்யன் மாஃபியா கூட சேர்ந்து ஒரு டிடெக்டிவும் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. ஸோ அந்த டிடெக்டிவ் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி வெளுன்னு வெளுத்து ஸோ அவங்ககிட்ட வந்து அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா உள்ள அந்த குடோனில் அத்தனை பணம் வச்சுருக்கானுங்க. ஸோ அந்த ஆளுங்களும் அத்தனை பேர் எல்லாத்தையுமே வந்து பாஸ்டன் போலீஸ்கிட்ட எல்லாத்துக்குமே வந்து பிடிச்சி கொடுத்துட்டு நம்ம அந்த மாட்டினான்ல மாஸ்டர் அப்படிங்கிற அந்த ஒரு டிடெக்டிவ் கிட்டேயே வந்து நீ ஏதாவது ஆதாரம் வச்சுருக்கேன்னு கேட்கும்போது அவன் நிறையா கொடுக்குறான். ஸோ அதுவுமே வந்து FBI கிட்ட லைக் கொடுத்துட்டு அவங்க லீகலாக பிஸ்னஸ் பண்ணுற அந்த ஆயில் பிஸ்னஸ் வந்து ஒன்று இருக்குது. ஸோ அதையுமே எல்லாத்தையுமே கொளுத்தி விட்டு நம்மால் போகிறாப்புல. இப்போ வந்து அந்த நிக்கோலாய்க்கும் அவங்களுக்குமே வந்து கடைசியில் வந்து ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும். அது என்னென்னா இந்த நம்ம ராபர்ட் வேலை செய்கிற இடத்துலையே. ஸோ அங்கேயும் நடக்கும். அதுவும் சூப்பராக இருந்தது. அந்த சீனுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரஷ்யாக்கே போய் அந்த புஷ்கினியுமே வந்து போட்டு தள்ளிட்டு திரும்ப வந்து லைக் நார்மலாக எல்லாமே போயிட்டு இருக்கும்போது டெரி வந்து திரும்ப வரா. ஏன் அப்படின்னா டெரி எங்கே போனான்னு யாருக்குமே தெரியல. பட் அப்போ தான் வந்து இந்த டெரி தான் சொல்லுவா, யாரோ ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து நீ பார்த்துருக்காங்க, எனக்கு வந்து $10,000 கொடுத்துட்டு இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி வேறு ஒரு ஊருக்கு டிக்கெட்டும் வாங்கி கொடுத்துட்டு மெக்சிகோவுக்கு வந்து டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டு இப்போ நான் வந்து லைக் அந்த தொழில் இல்லாமல் ஒரு 9 to 5 ஜாப் வந்து நான் பார்த்துட்ருக்கேன், சிங்கருக்கும் நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், என் லைஃபே மாறிடுச்சுங்கிற மாதிரி நம்ம ராபர்ட் கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காப்புல. ஸோ இதோட இந்த மூவி வந்து முடியுது. ஸோ இந்த மூவி வந்து லைக் ஒரு ஆக்ஷன் மூவி தான். இதுலேயும் நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாமே இருக்கும். பட் நீங்கள் ஒரு ஆக்ஷன் மூவியாக பார்க்கும்போது இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதை தாண்டி ஏன் இது வந்து ஒரு நல்ல மூவி சொல்கிறேன்னா, ஒரு கேரக்டர், குறிப்பாக ஒரு ஹீரோட கேரக்டர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி எனக்கு பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம இமிட்டேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பீக்கி பிளைண்டர்ஸில் தாமஸ் ஷெல்பி கேரக்டர் வந்து இருக்கும். அந்த பீக்கி பிளைண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வந்து தாமஸ் ஷெல்பி மாதிரியே பிஹேவ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஓகே, ஸோ அதுதான் ஒரு கேரக்டரோட சக்ஸஸ் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் ஷெர்லாக் ஹோம்ஸில் அந்த கேரக்டருமே வந்து அதே மாதிரி தான். நம்ம அதே மாதிரியே ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருப்போம், நம்மளே வந்து ஏதோ ஷெர்லாக் ஹோம்ஸுங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஈக்குவலைசரில் வந்து அந்த ராபர்ட் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் ராபர்ட்டாக இருந்தால் எப்படி இருக்குங்கிற மாதிரி நான் என்ன அந்த மாதிரி யோசிக்க வச்ச ஒரு கேரக்டர் தான் இந்த ஈக்குவலைசர், இந்த மூவி, இந்த ராபர்ட் கேரக்டர். ஸோ இந்த மூவி நீங்கள் பார்க்கல அப்படின்னா தாராளமாக போய் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.